நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகள் 10 நாட்கள் ஆகியும் அப்புறப்படுத்தப்படாமல் கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியிருக்கின்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சரவணன். தற்பொழுது கேரளாவிலிருந்து இந்த கழிவுகளானது நெல்லைக்கு கொண்டு வரப்பட்டது எப்படி? மேலும் 10 நாட்கள் ஆகியும் இது அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது? வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த நடுக்கல்லூர் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் புற்றுநோய் மையத்தில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வரப்பட்டு நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 10 நாட்கள் ஆகியும் இந்த மருத்துவ கழிவுகள் இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியானது மேய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய பகுதி. இந்த இடத்தில் கால்நடைகள் அதிகமாக மேய்ச்சலுக்கு புழங்கக்கூடிய ஒரு இடம் என்பதால் இந்த மருத்துவ கழிவுகளை இங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் உண்பதன் மூலமாக நோய் தொற்று பரவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்குமே ஒரு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. கடந்த 10 நாட்கள் ஆகியும் தற்போது வரை எந்த ஒரு அதிகாரிகளும் தற்போது இங்கு இதை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் தற்போது வரை ஈடுபடவில்லை. அது மட்டுமல்லாமல் மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய இந்த இடத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவே மெடிக்கல் கழிவுகள் மட்டும் இல்லாமல் ஹோட்டல் கழிவுகள் மற்றும் கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பெரும்பாலான கழிவுகள் அனைத்துமே குவியலாக இந்த இடத்தில் கொட்டப்பட்டிருப்பது தற்போது பொதுமக்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த நவம்பர் 11ஆம் தேதி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய காவலாளி சுத்தமல்லி காவல் நிலையத்தில் சென்று புகார் மனு அளித்திருக்கிறார். அப்பொழுது அந்த புகார் மனு மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களிலும் செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுது நேற்று முன்தினம் அதாவது நவம்பர் 16ஆம் தேதி நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி காவல்துறை சார்பாக இது தொடர்ச்சியாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் என்ன விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஹோட்டல் கழிவுகளும் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளுமே கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் நாம் அந்த காட்சியை இங்கு நாம் நேரடியாகவே காணலாம். கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பெரும்பாலான மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டு ஒரு சில மருத்துவ கழிவுகள் இங்கு எரியூட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நாம் அந்த பகுதியில் பார்க்கக்கூடிய அனைத்து மூடைகளுமே மெடிக்கல் வேஸ்டேஜ் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் போலீசார் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் மருத்துவ கழிவுகள் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. இதன் மூலமாக போலீசார் இந்த வழக்கை மூடி மறைப்பதாகவே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 10 நாட்கள் ஆகியும் அதிகாரிகள் தரப்பில் யாருமே இங்கு இதை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி கூட ஈடுபடவில்லை. மேலும் இங்க இந்த காட்சி நாம் நேரடியாகவே காணலாம். மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு இந்த இடத்தில் யாரோ மர்ம நபர்கள் இதுக்கு எரியூட்டப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பல மருந்து கழிவுகள் மற்றும் அந்த கண்டெய்னர்கள் மற்றும் சிரஞ்சிகள், ஊசிகள், மருந்து பாட்டில்கள் என மருத்துவ கழிவுகள் பெரும்பாலும் எங்கள் குவியலாக கிடப்பது பொதுமக்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த நெல்லை மக்களை ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் போலீசார் தரப்பில் மருத்துவ கழிவுகளே இல்லை என்று கூறும் விதமாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சுத்தமல்லி நடுக்கல்லூர் பகுதிக்கு விரைந்து இங்கு இருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது முதல் தகவல் அறிக்கையிலும் குளறுபடிகள் இருப்பதாக செய்தியானது வெளியாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.